தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து ஜப்பானின் கோவில் சந்து, முருகன் கோவில் சந்து, வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணிக்கேநந்தல், நெடுங்குளம், பாப்பனம் பகுதிகளில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான தங்கம் தென்னரசு முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது ஏராளமான பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கையில் சமத்துவ சமுதாயம் வளர்வதற்கு ஜாதி பேத மத மாற்றம் எந்த விதமான ஒரு பேதம் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய 23ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் உங்கள் அனைவரின் வாக்குகளையும் மறவாமல் உதயசூரியன் சின்னத்திலே அளித்து